வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி க்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், க்ளே ஒன்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா அதை எப்படி மறுபடியும் நம்ம அது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் பற்றின வீடியோ தான் இது. இது வந்து 12.5 kg நேச்சுரல் டெரக்கோட்டா க்ளே. அதை நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இது பேர் வந்து க்ளே கட்டர். இது நீங்கள் வந்து பாட்ரி டூல்ஸ் நீங்கள் வாங்கும்போது அது கூடவே இது கிடைக்கும். சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கியர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, கியர் ஒயரை வந்து இந்த மாதிரி இந்த லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணி இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒயர் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ளே கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஒரு கையில் க்ளே பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அந்த ரெண்டு இதையும் அந்த ஒயரோட ரெண்டு எண்டையும் பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா அது அழகாக கட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இப்போ இது வந்து நம்ம வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே இப்போ நீங்கள் ஒவ்வொரு பீஸை நம்ம கட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒரு ஏர் பபிள்ஸுமே இருக்காது. அதாவது அவங்க நல்லா நீட் பண்ணி தான் வந்து அவங்க பேக் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் நீட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ ஒவ்வொரு பீஸ்லையும் நம்ம இப்போ கட் பண்ணி நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள், அதில் ஒரு ஏர் பபிள்ஸுமே இல்லை. இருந்ததுன்னா நடுவில் ஏதாவது ஹோல்ஸ் மாதிரி ஏதாவது தெரியும் நமக்கு. ஸோ எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ இந்த க்ளேவை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வாங்கின உடனே இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது நல்லா க்ளே நல்லபடியாகவே இருக்கும். இப்போ இது நல்லா பெரிய பெரிய பீஸாக திக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னும் கூட அதை சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி வைக்கலாம். அது இன்னும் கூட நமக்கு ஈஸி. இப்போ நல்லா நான் வந்து இது பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு பாட்டில். நான் அதில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது 2 months நான் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. இருந்தாலும் க்ளேக்கு ஒன்றும் ஆகலை, அந்த ஃபங்கஸ் எதுவும் வரல, நல்லபடியாகவே இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சின்ன திக்னஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து ரோல் பண்ணி நம்ம வந்து பெண்டன்ட்டோ வேறு ஏதாவதோ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அப்படி கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்பட்டுச்சுன்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படித்தான் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம க்ளே வாங்கிட்டோம் அப்படின்னா அதை இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம ஒன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம அப்படி ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து நம்ம அதை வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ்க்கு நம்ம ரோல் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரேஜோட ப்ராசஸ்ஸு. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுற சமயத்தில் இது மாதிரி மிச்சமாகிற க்ளே எல்லாம் என்ன பண்ணுவேன்னா தனியாக ஒரு பவுலில் இது மாதிரி போட்டு வச்சுடுவேன். ஏன்னா இந்த ஸ்டேஜ் க்ளே வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது, ஈஸியாக பிரேக் ஆகும், ஒரு ப்ராப்பர் ஷேப்புக்கு நீங்கள் உருட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நான் டெய்லியும் நான் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணும்போது நான் இந்த மாதிரி சேர்த்து வைப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் டெய்லியும் சேர்த்து வச்சது வந்து இந்த அளவுக்கு சேர்ந்துடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த அளவுக்கு சேர்ந்துடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி வந்து அந்த ஃபுல்லாக அந்த க்ளே ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி, க்ளே ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். கீழே இருக்கிற க்ளேலாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு, மேலே இருக்கிற க்ளே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நான் நல்லா இன்னும் மேலே இருக்கிற க்ளே வந்து நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விடுறேன். ஸோ அதுவும் நல்லா சாஃப்டாகிடும், அதுக்காக தான். ஸோ 1 hour கழிஞ்சு நான் இந்த மாதிரி பார்க்குறேன் அதோட ஸ்டேஜ் க்ளே வந்து எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா அப்படின்ட்டு நான் 1 hour கழிஞ்சு கொஞ்சம் டைம் கொடுத்து நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ளே வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு.
நம்ம அப்படியே அது மெல்லமாக இந்த மாதிரி பவுலில் இருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து நம்ம கையில் ஒட்டுது. ஸோ பரவாயில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளே எடுத்துகிட்டு, ஏன்னா இது இன்னும் விட்டுட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளால் இது மாதிரி பிசைய முடியாது. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ் தான் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வெளியே க்ளே எடுத்துடலாம். எடுத்துட்டு கை அழுக்கானாலும் பரவாயில்லன்னு சொல்லி 2 கையும் யூஸ் பண்ணி நல்லா நம்ம அதை வந்து பிசைய ஆரம்பிக்கலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து இது சப்பாத்திக்கு நம்ம பிசைவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம சப்பாத்தி நம்ம பிசையும்போது நம்ம ஒரு கை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் 2 கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த க்ளே வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு த்ரூ அவுட் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 2 கையும் பிடிச்சு ப்ரெஸ் பண்ணி பின்னாடி தள்ளணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நல்லா அந்த க்ளே ஒரு இதுக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்ப ஈரமாக இருக்கிறதெல்லாம் வந்து போர்டில் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு க்ளே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி 2 கையிலையும் 2 சைடும் இந்த மாதிரி பிடிச்சு அமுத்தி இந்த மாதிரி பின்னாடி தள்ளணும். ஸோ அந்த க்ளேயில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே போயிடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ சேம் அதே மாதிரி நான் ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சைட்லேயும் அந்த 2 கையும் பிடிச்சிட்டு அந்த க்ளே நல்லா அழுத்தி அப்படியே பின்னாடி தள்ளி அதே மூமெண்ட்டை நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ தடவை இந்த மாதிரி நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட க்ளே வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த க்ளே எல்லாம் அந்த போர்டில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ கை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். போர்டு வந்து ரொம்ப காஞ்சு போயிருக்கு அந்த க்ளேனால். ஸோ நான் நீட் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து க்ளே கட்ரு. இப்போ இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் க்ளேயில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்போ மறுபடியும் இந்த க்ளேயை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் நான் சொல்லினேன் அதே சேம் அதே ஸ்டெப்ஸை நான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறேன். சின்ன பீஸாக இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு ஏர் பபிள்ஸுமே இல்லாமல் நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியுதில்ல, அதுதான் வந்து ஏர் பபிள்ஸு. ஸோ இப்போ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் மறுபடியும் நீட் பண்ணுறதா நீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது ஒன்ஸ் நீங்கள் ஈவனாக நீங்கள் ரோல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைமில் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு பாக்கி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு பீஸ் நான் எடுத்திருக்கேன். நான் ரோல் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நான் 6 mm திக்னஸ் ஆன ஒரு 2 ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸோ போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது போர்டு க்ளீனாக இருக்கணும். இப்போ ஃபெட்லிங் நைஃப் யூஸ் பண்ணி போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது நம்ம கட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து பெண்டன்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஸ்கொயர் கட்டரை எடுத்திருக்கேன். அதில் ஆயில் தடவிக்கலாம். தடவி அது கரெக்டாக அந்த க்ளே மேலே வச்சு நம்ம அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ளே வந்து காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது திருப்பி நம்ம எப்படி நம்ம மறுபடியும் அந்த க்ளே கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இனி இதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணுறது அதெல்லாமே வந்து இனி நம்ம
சேம் ஸ்டெப்ஸ், எப்பவும் பண்ணுற அதே ஸ்டெப்ஸு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.